கால் நனைச்சிட்டு போகலாம். அப்பா சரியான ஜில்லுன்னு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்களா மீன் உடனே வந்துச்சு பாருங்களேன், தெரியுதா? கால் வச்ச அடுத்த செகண்டே வந்துச்சு பாருங்கள். ஸோ இதில் நண்டுகளும் இருக்குது. மீன்கள் இப்போ தான் வந்திருக்கு. சின்ன சின்ன அந்த பொடி பொடி குஞ்சுகளாக தான் தெரியுது மீன்கள் எல்லாமே. ஸோ இவர் அங்கே ஒரு சிவன் இருக்கார். அங்கே வழக்கம் போல் ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு நம்மளோட பயணத்தை தொடரலாம். ஓம் நமச்சிவாய. நம்மளோட 2வது ஸ்பாட்டு. இந்த இடத்துல தியானம் பண்ணுவோம் எப்பயுமே. ஜாக்கியும் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிட்டான். பட் ஆனால் அவனுக்கு ஒரு சின்ன பயம். ஏன்னா எப்பயுமே கூட்டமாக இருக்கிற இடம் இப்போ அமைதியாக இருக்கே அப்படின்னு ஒரு யோசனையிலே பார்த்துட்ருக்கான். அப்பங்கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே தெரியுதா சிகப்பு அத்தி, நாட்டு அத்திங்க, சுத்தமான ஒரு அத்தி. நம்மளோட இரத்த சோகை நோய்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாட்டு மருந்துன்னே சொல்லலாம். இதை போமாடா, இதுதான் அந்த நாட்டு அத்தி மரம். பின்னாடி இருக்கிறது மாமரம் துளிர் விடுது. இதுதான் அத்தி மரம். சாரி, தெரியுதா? இந்த தெரியுது பாருங்கள், நாட்டு அத்திங்க. பழுத்து பழுத்து தான் கீழே விழுகுது. சிகப்பு கலரில் இருக்குது. நல்லா விழுந்து தான் அந்த டாட்டாக தெரியுது பாருங்கள். ஸோ நாட்டு அத்தி. அத்தி மரத்தடியில் கொஞ்ச நேரம் நம்மளை ஆசுவாசப்படுத்தியாச்சு. அப்படியே கிளம்ப போகிறோம். அந்த மரத்தில் நிறையா இருக்குதுங்க. கொத்து கொத்தாக இருக்குது. இதை காட்டிலும் அதில் தான் நிறையா தொங்குது. தெரியுதா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, அத்தி பழங்கள் எவ்வளோ மேலே உச்சியில் ரொம்ப சகப்பாக இருக்குது பாருங்களேன். நிறையா இருக்குது. திராட்சை மாதிரி தெரியுது. அதே தான் இங்கே இந்த மரத்தில் பாருங்களேன். இதில் தெளிவாக தெரியும் உங்களுக்கு, நிறையா இருக்குது நாட்டு அத்தி பழங்கள்ங்க. ஸோ கீழே நிறையா இருக்குது. ஸோ வனவிலங்குகள் ரொம்ப கொடுத்து வச்சது. அணில்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு இது. ஆனால் நீரோட்டம் இல்லை. ஜாக்கி கோவமாயிட்டான், கத்துறான். கிளம்பிடுவோம். போகலாம் ஜாக்கி, வா 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 போகலாம். விட்றா வண்டியா, விடு விடு விடு. இந்த பக்கம் மேலே. ஸோ மூங்கில், இதை பற்றி சொல்லவே வேணாம். இது பக்கத்தில் நின்னாலாம் போதும், நமக்கு காற்று அவ்வளோ சுத்தமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மூங்கில் சாகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா